பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லோரும் நல்லா இருக்க, நல்லா இடம் துவா செஞ்சுக்கிறேன். டுடே சமையல் மீன் குழம்பு என்னன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கார் சங்கரா மீனும் விரால் மீனும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஃபஸ்ட்டு மீனை ஒரு டைம் கழுவிட்டேன், க்ளீன் பண்ணி ஒரு தடவை கழுவிட்டேன். ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறமேலு மஞ்சத்தூள் கொஞ்சமாக உப்பு போட்டு அது நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணியில் 3 டைம் 4 டைம் நல்லா கழுவிட்டேன். மஞ்சத்தூள் உப்பு எதுக்கு போடுறோன்னா, மீன் அதிக கவிச்ச ஸ்மெல் இருந்தால் நிறைய பேர்த்துக்கு பிடிக்காது. வீட்டில் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இது பண்ணுவாங்க. இந்த உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவுனிங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்க அந்த ஸ்மெல் போயிடும். கொஞ்சம் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், உங்களுக்கு கவிச்ச இல்லாமல் இருக்கும். அதனால் நல்லா போட்டு ஒரு 3 டைம் 4 டைம் நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுக்குவோம். அப்புறமேல் மீன் முட்டை வாங்கிட்டு வந்த சங்கரா மீனில் முட்டை இருந்துச்சு, விரால் மீன்லேயும் அதுலேயும். அதில் அந்த சங்கரா மீனில் இருக்க முட்டையும் விராலோட முட்டையும் எனக்கு அது தூக்கி போடுறதுக்கு மனசு இல்லை. அதனால் அந்த முட்டையை எடுத்து அதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கிட்டேன். உங்களுக்கும் யாருக்கெல்லாம் மீன் முட்டை ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரி மீன் வாங்கிட்டு வரும்போது முட்டை இருந்துச்சுன்னா அதை எடுத்து இந்த மாதிரி பொரித்து சாப்பிடுவீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். யார் யாருக்கு மீன் முட்டை பிடிக்குங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ஒரு பக்கம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன்னா, கொஞ்சம் தான் இருந்துச்சு ஆனால் நல்லா இருந்துச்சு, அதனால் எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் மீன் பொரிக்கிறதுக்கு தனியாக என்னென்ன பண்ணணுமோ அதை ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். மீன் பொரிக்கிறதுக்கு தேவையானது ஃபஸ்ட்டு மண்டையெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டேன். எங்களுக்கு மண்டைன்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு அதிகமாக சங்கரா மீனில் இருக்கிற மண்டை ரொம்ப பிடிக்கும். மற்ற எந்த மீன்லேயும் அதிகமாக விரும்பி சாப்பிட மாட்டேன். சங்கரா மீனில் இருக்க மண்டை விரும்பி சாப்பிடுவேன். அதனால் மண்டையெல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் பொரிக்கிறதுக்கு தேவையான மீன், உடம்பு பீஸு, விரால் மீன் இது எல்லாமே எடுத்து அதை நடுவில் கீறி எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்து மசால் தூள் ஆட் பண்ணுறது, அதில் மீன் பொரிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுமோ அதுக்கு கலவை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நான் வேறு எதுவுமே போட மாட்டேன். வரமிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் போடுவேன். வேறு எதுவுமே போட மாட்டேன். இதுவே நம்ம அதிகமாக அது இதுன்னு யூஸ் பண்ணணும்லாம் இல்லை. இது 3 போட்டு நீங்கள் மீன் பொரித்து பாருங்கள், அது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நான் மீன் பொரிக்கிறது இந்த இதெல்லாம் எனக்கு ரொம்ப தெரியாது. இதெல்லாம் கற்றுக்கிட்டேன். அதிகமாக எது பார்த்தேன்னா, மீனவர்களோட சேனலில் பார்த்தோம்னா, ஏன்னா அவங்களுக்கு தான் எந்தெந்த மீன் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா தெரியும். அதனால் அதிகமாக நான் இந்த உங்கள் மீனவன் அவங்களோட இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக பார்ப்பேன். அவங்க எப்படி செய்கிறாங்களோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னா, அவங்கக்கிட்ட தான் அவங்க பார்க்கறது வைக்கிறத வச்சு தான் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் நானாக எனக்கு பிடிக்கிற மாதிரி கற்றுக்கிட்டேன். மீன் பிரட்டுறதுமே அவங்க பண்ணுறது அந்த மாதிரி தான் பார்த்து நான் பிரட்டிக்கிட்டேன். இது அவங்களோட நேம் சொல்கிறனால எந்த ஒரு இதுக்கும் இல்லை. நான் அதிகமாக அவங்களோட இது பார்த்து கற்றுக்குறேன். நீங்களும் உங்களுக்கு இப்போ மீன் குழம்பு வைக்க தெரியாது, அது எந்த பக்குவத்தில் வைக்க தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் அந்த மாதிரி மீனவர்களோட சேனல் போய் பாருங்கள். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எந்த மீன் எப்படி செஞ்சால் ருசி எப்படி இருக்குன்றது அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தெரியும். அதனால் அவங்களது பார்த்தா நம்ம அந்த மாதிரி ட்ரை பண்ணால் கொஞ்சம் ருசியாக இருக்கும். அதனால தான் நான் அவங்களது பார்த்து ட்ரை பண்ணிக்கிறேன். இப்போ மீன் பொரிக்கிறதுக்கு மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா பிரட்டி மீன் அதில் போட்டு ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஒன்றா கொட்டிடாதீங்க. ஃபஸ்ட்டு இந்த உடம்பு பீஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை ஃபஸ்ட்டு நல்லா பிரட்டிடணும். இதை ஃபஸ்ட்டு நல்லா பிரட்டி மசாலா அதில் சார வச்சுட்டு லாஸ்ட்டாக அந்த மண்டை இருக்கு இல்லையா, மண்டையை போட்டு ஒரு பிரட்டிக்கோங்க. ஃபஸ்ட்டே நம்ம மண்டையை அதில் போட்டோம்னா இப்படி நம்மளுக்கு கலர முடியாது. கலரும் போது நம்ம கையில் அந்த மண்டையில் இருக்க செதிலெல்லாம் கிழிச்சு விட்ரும். அதனால் நீங்கள் மண்டையை லாஸ்ட்டாக போடுங்க. இப்படி எல்லாத்துலேயும் சாடுற மாதிரி நல்லா அந்த ஓட்டையில் அந்த உடம்புல இருக்கிற இடத்துல ஒவ்வொரு இடத்துலையும் நல்லா படுற மாதிரி இது பண்ணிவிட்டு அப்புறமேல் மண்டை போட்டு
ஒரு பெரட்டு நல்லா பெரட்டிட்டு நல்லா ஊற வச்சுருங்க. மீன் எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு வந்து ருசி அதிகமாக இருக்கும். அதனால் நல்லா இது பண்ணி ஊற வச்சுருங்க. இப்போ மீன் ரெடி பண்ணிட்டேன். அடுத்தது வந்து குழம்புக்கு தேவையானது ரெடி பண்ணலாம். சின்ன வெங்காயமும் தக்காளியும் எடுத்து உரித்து வச்சுக்கிட்டேன். புளி தேவைங்கிற அளவுக்கு ஊற போட்டுட்டேன். சின்ன வெங்காயம் நறுக்கிட்டு வந்து தக்காளியெலாம் நறுக்கிட்டேன். இப்போ புளியை வந்து நல்லா கரைச்சிக்கலாம். புளியை கரைச்சிட்டு அப்புறமேல் நம்ம வந்து குழம்பு வைக்கிறதுக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம். என்னோடய ஸ்டைலில் வந்து நான் வைக்கிறேன். நீங்கள் உங்களோட ஸ்டைலில் வைப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நல்லெண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டேன். எனக்கு நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றினா எனக்கு அந்த இது பிடிக்காது. ஆனால் நல்லெண்ணெய் ஊற்றி மீன் குழம்பு வச்சா நல்லாயிருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் நல்லெண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிட்டு நார்மலாக நம்ம குழம்பு தாளிக்கிற கடலெண்ணெய் எது வேணால் போட்டுக்கலாம். அது ஊற்றிட்டு அடுத்து வெந்தயமும் சோம்பு மட்டும் போட்டிருக்கேன். நான் வேறு எதுவுமே போட மாட்டேன். நான் வந்து மீன் குழம்பு வைக்கிறது வந்து எங்கள் மாமியார் வந்து குழம்பு வைக்கும்போது என்னென்ன போடுவாங்க அதை பார்த்து வச்சு தான் வைக்கிறேன். அதில் வந்து அவங்க வெந்தயமும் சோம்பு மட்டும் தான் போடுவாங்க, வேறு எதுவுமே போட மாட்டாங்க. திடீர்னு பிரைட்னஸ் வந்துருச்சுன்னு நினைக்காதீங்க. கரண்ட்டு போயிடுச்சு. கரெக்டாக நான் குழம்பு வைக்கிற நேரம் என்னமோ தெரியல, கரண்ட்டு போயிடுச்சு. கரெக்டாக தாளிக்க ஆரம்பித்து கரண்ட் வந்துருச்சு. சின்ன வெங்காயம் போட்டு நல்லா இந்த அளவுக்கு வணங்குற அளவுக்கு சின்ன வெங்காயத்தை வந்து நறுக்கி போட்டுறாதீங்க. இந்த மாதிரி முழுசாக போடும்போது நம்ம குழம்பு சாப்பிடும் போது வந்து அந்த வெங்காயம் முழுசாக இருக்கும்போது சூப்பராக நல்லா தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. தக்காளி வந்து நல்லா குழையட்டும், எண்ணெயிலேயே நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், நம்ம மீன்லேயும் மஞ்சத்தூள் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு அதை நல்லா வணக்கி விட்டுக்கணும். வணக்கிட்டு வரமிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் காரம் ரொம்ப அதிகமாகலாம் சாப்பிட மாட்டாங்க. அதனால நான் காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் வந்து போட்டுக்கிட்டேன். நீங்களும் உங்கள் வீட்டில் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. யார் யாருக்கெல்லாம் வந்து மீன் குழம்பு ஃபேவரட் அப்படின்றவங்க கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து என்ன மசாலா போட்டிருக்கேன்னா மீன் குழம்பு மசாலா. நான் வந்து ஜேபி மசாலா வந்து யூஸ் பண்ணுவேன். நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மசாலா போட்டுக்கோங்க. ஜேபி மசாலா வந்து அந்த பேருக்கு தகுந்த மாதிரி போட்டுட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ போடுவீங்க போடுங்க. நான் வந்து ஜேபி மசாலா வந்து வரமிளகாய் பொடி வந்து 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஜேபி மசாலா வந்து 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா புளி தண்ணி, அந்த தண்ணியை வந்து ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு குழம்பு நம்ம எவ்வளோ நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. மீன் குழம்பு வந்து இந்த கெட்டியாக அப்படிலாம் சாப்பிட்டாலாம் இப்போ நல்லா இருக்காது. கொஞ்சம் தண்ணி பதமாக இருந்தால் தான் சாப்பிடவே சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம இப்போ இதில் தண்ணி அளவாக ஊற்றிட்டு இன்னும் லாஸ்ட்டு மறுபடியும் தேங்காய் ஊற்றுவோம். அதனால் வந்து இப்போயே தண்ணி எவ்வளோ வேணுமோ அதை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச மசாலா, புளிக்குழம்பு மசாலா நம்ம அரைச்சிருப்போம்ல, அந்த மசாலா வந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அது 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அவ்வளோதான், வேறு எந்த மசாலாவும் போட மாட்டேன். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டுருவேன். அடுத்து குழம்புக்கு தேங்காய் ரெடி பண்ணுறது. தேங்காய் வந்து என்ன தான் வீட்டில் அருவா இருக்கட்டும், தேங்காய் உடைக்கிறதுக்கு புது மிஷின் வரட்டும், எனக்கு வந்து இந்த மாதிரி கீழே தரையில் உடச்சி அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி தான் நான் உடைப்பேன். அவ்வளோ இருந்தாலும் இப்போ அதெல்லாம் எங்கள் வீட்டுக்காரர் கூட கேட்பாங்க, எதனால் போய் கீழேயே உடைக்கிற, கை வலிக்கலைன்னு கேட்பாங்க. அது அப்படியே பழகிடுச்சுங்க, என்ன பண்ணுறது. அதனால நான் அப்படியே இது பண்ணிக்குவேன். அடுத்து குழம்பு அந்த மசாலா பச்சை வாடை போய் கொஞ்சம் நல்லா கொதித்ததுக்கப்புறமேலு வந்து ஃபஸ்ட்டு மீனை போட்டு மூடி வச்சுருங்க. அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வைக்கும் போது வந்து அதிகமாக கொதிக்காது. இன்னொன்று வந்து அந்த மீனெல்லாம் வந்து கரெக்டாக வெந்து மீனில் வந்து அந்த காரம், உப்பு, புளி எல்லாமே சார்ந்துடும், நல்லாயிருக்கும். அதுக்கு இடையில வந்து சின்ன வேலை, பாத்திரம் வந்து யூஸ் பண்ண நல்லா இருக்குங்க, அது கழுவுறதுக்கும் வேகமாக சேர்ந்துருது. சரி கழுவிடலான்னு கழுவி எடுத்து வச்சிட்டாலும் அது அடுக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இடையில அந்த வேலையை முடிச்சுட்டு மீன் குழம்பு இது பண்ணிட்டு லாஸ்ட்டாக தேங்காய், ஒவ்வொருத்தவங்க தேங்காய் பால் ஊற்றுவாங்க. நான் வந்து தேங்காவோட தான் நான் ஊற்றிக்குவேன், தேங்காய் பால் நான் ஊற்ற மாட்டேன். தேங்காய் அரைச்சி தேங்காய் வந்து ஊற்றியாச்சு, அவ்வளோதான். ரொம்ப கிண்ட வேண்டாம், நார்மலாக கிண்டி பார்த்துக்கோங்க மீன் வெந்துருச்சான்னு பார்த்துட்டு. தேங்காய் பால் ஊற்றினதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வந்து கொதிக்க விடக்கூடாது. ஒரு 5 நிமிஷம், அதுக்கு மேலே அதிகபட்சம் 5 நிமிஷம், அதுக்கு மேலே வைக்க வேண்டாம்.
கொதிக்க வச்சாச்சு. அவ்வளோதான். பக்கத்துலேயே சாதம் வடித்தாச்சு. அடுத்து வந்து மீன் பொரிக்கிறதுக்கு தயாராகியாச்சு. இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமேலு நீங்கள் வந்து மீனை பொரிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் முன்னாடியே எண்ணெய் நல்லா சூடாகாமல் போட்டுட்டிங்கன்னா நம்ம போட்டிருக்க மசாலா ஃபுல்லாக வெளியே வந்துடும், அதில் கரைஞ்சிரும், வெறும் மீன் மட்டும்தான் இருக்கும். இதே நல்லா கொதிக்க விட்டு போட்டிங்கன்னா அந்த மசாலா வந்து பிரியாது, நல்லா இருக்கும் உங்களுக்கு, அப்படியே மீன்லேயே சார்ந்திருக்கும். அதனால் நல்லா இது பண்ணிக்கோங்க. அழுங்காமல் திருப்பி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இடுக்கி உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நம்ம திருப்பி விட்டுக்கோங்க. பாருங்கள், அந்த மசாலா கரையவே இல்லை, அப்படியே இருக்கா. அதனால தான் எண்ணெய் நல்லா கொதிச்சோன்னே நல்லா இது பண்ணி திருப்பி விட்டுக்கோங்க. நம்ம இப்போ ஒவ்வொரு மீனாக அப்படியே போட்டு அதில் இருக்கிறதெல்லாம் பொரிச்சு எடுத்துடலாம். பார்த்திங்களா, மசாலா வந்து இதாகவே இல்லை, நல்லா இருக்கு இல்லையா? அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து சாப்பிடும் போது வந்து அந்த மசாலாவும் சேர்ந்து அந்த மீனோடு வந்தால் தான் அதோடய டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், எல்லா மீனுமே பொரிச்சாச்சு. மீன் பொரிக்கிற வேலையும் முடிஞ்சிருச்சு. லாஸ்ட்டாக அந்த மீன் பொரித்த மசாலாவில் வந்து அந்த முட்டை எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதை அந்த மசாலாலேயே இந்த சட்டியில் ஒட்டியிருக்கும் மசாலா, கண்டிப்பாக அதில் இது பண்ணி எடுத்தாச்சு. அவ்வளோதான், மீன் பொரிச்சாச்சு. மண்டையும் லாஸ்ட்டாக பொரித்து எடுத்தாச்சு. எல்லா மண்டையும் 3மே ரெடி ஆகிருச்சு. அவ்வளோதான், தட்டில் சாப்பாடு போட்டு மீன் வச்சு பரிமாறியாச்சு. கண்டிப்பாக நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.